அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உடங்குடியிலிருந்து உங்கள் அபு. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அவனிடத்துல நம்முடைய தேவையை கேட்பதற்கும் இந்த ஜும்மா நாளில் செய்யப்படுகிற உபதேசத்தை செவியேற்பதற்கும் அந்த செவியேற்கப்படுகிற நல்லொரு உபதேசத்தை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு தந்திருக்கிறான். இந்த ஜும்மாவுடைய அந்த நேரத்தையும் அந்த உபதேசத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் என்ன செய்யட்டும் நமக்கு தரட்டும். ஏன்னா எந்த நொடி பொழுதுன்னு சொல்ல இயலாது இல்லையா நம்முடைய வாழ்க்கை என்பது. அப்ப அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யட்டும் தரட்டும். இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, வெகு சீக்கிரமாக உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அவன் ஆலயத்தை நோக்கி என்ன செய்யுங்க, வேகமா போங்க. மெம்பர்ல இமாம் எப்ப ஏறுவாரு, எப்ப கொத்துவா முடியும்னு ஒவ்வொருத்தருடையா என்ன டைம்னு கேட்டு அந்த 1:30 மணிக்கு போய் உட்கார்ந்து தொழுகை மட்டும் நிறைவேற்றிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அழைச்சு என்ன செய்யறான், சத்தியத்தை நம்மகிட்ட சொல்றான், நல்லதை சொல்றான். அதை நம்ம கேட்க மறந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமை நாளையில யக்கூலு யாலைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, நாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்னு மனிதன் புலம்புவான்னு சொல்றான். அப்படி புலம்பக்கூடியவர்களுடைய பட்டியல்ல நாம இடம்பெறக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அதிகமான ஸலவாத்து சொல்லுங்க. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஒரு முறை சொல்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஜும்மாவுடைய நாள் இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன் பள்ளிக்கு செல்லக்கூடிய நல்லொரு மக்களை அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும்.